சிக்கன் தொக்கு பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிக்கன் தொக்கு கீ ரைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1/2 kg சிக்கன், கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேரினேட் ஆகட்டும். இப்போது ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் ஒரு 50% குக் ஆனால் போதும். நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பெரிய சாப் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுங்க. கிரேவி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் 2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப் பண்ணி வச்சிருக்கிற கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் எள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் தொக்கு ரெடி. கீ ரைஸோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.